இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பகல்காம் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானின் விசாக்கள் இன்றுடன் ரத்து. மாலைக்குள் அனைத்து பாகிஸ்தானியர்களும் இந்தியாவை விட்டு வெளியேற கெடு. தமிழகத்தில் மருத்துவம் உள்ளிட்ட காரணங்களுக்காக வந்துள்ள 250 பாகிஸ்தானியர்களுக்கு வருகிற 29ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டும். குடியுரிமைத்துறை அதிகாரிகள் சார்பில் சம்மன். பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதை தவிர்க்குமாறு ஊடகங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதை புரிந்து செயல்பட வேண்டும் என அட்வைஸ். பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகளை வேட்டையாடுங்கள், அமெரிக்க துணை நிற்கும். அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி கபார்ட் உறுதி. பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மற்றொரு பயங்கரவாதியின் வீடு வெடிவைத்து தகர்ப்பு. கடந்த 48 மணி நேரத்தில் 6 பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளின் வீடுகள் இடித்து அகற்ற. பகல்காம் தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை நடத்த வேண்டும். மாநிலங்களவை எம்பி கபில் சிபல் வலியுறுத்த. புதுச்சேரி பாஜக பிரமுகர் உமாசங்கர் நள்ளிரவில் வெட்டி படுகொலை. 10 பேர் கொண்ட மர்ம கும்பலுக்கு போலீசார் வலைவீச்சு. கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் சட்ட திருத்தம் சட்டப்பேரவையில் அறிமுகம். பண கடன்கள் வழங்குவோர் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைப்பதே மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என விஜய் பேச்சு. பொய் சொல்லி ஆட்சியை பிடிப்பது இனி ஒருபோதும் நடக்காது என்றும் திட்டவட்டம். போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. கோவை தாவேகா பூத் கமிட்டி மாநாட்டிற்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்த நிர்வாகிகள். பாதுகாவலர்கள் மற்றும் தடுப்புகளை தாண்டி குதித்து நிர்வாகிகள் உள்ளே சென்றதால் பரபரப்பு. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு விதிக்கப்படும் 18% ஜிஎஸ்டி வரி தொகையை தமிழ்நாடு அரசே ஏற்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உறுதி செய்யும் வகையில் இந்த 18% வரி தொகையை தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கிறேன். அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழகத்தில் உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை. சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் அமைச்சர் ரகுபதி. பாஜகவின் ஏஜென்ட் போல் ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுகிறார். சென்னையில் நடைபெற்ற கண்டன போராட்டத்தின் போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். சிவகாசி பட்டாசு வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த விவகாரம். பட்டாசு ஆலை மேலாளர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவான உரிமையாளருக்கு வலைவீச்சு.
சிவகாசி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம். ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்தது வருவாய்த்துறை. சிவகாசி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு. படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும், லேசான காயமடைந்தோருக்கு ரூபாய் 50,000 வழங்க உத்தரவு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்ப டெல்லி நீதிமன்றம் மறுப்பு. அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்க மறுத்து வழக்கு மே 2ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சாவர்கர் குறித்து ராகுல் காந்தி விமர்சித்த விவகாரம் மே 9ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி வாதங்களை முன்வைக்க புனே நீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வு மோசடி தொடர்பான புகார்களை தெரிவிக்க புதிய இணையதளத்தை தொடங்கியது தேசிய தேர்வு முகமை. ஆதாரத்துடன் பதிவு செய்தால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. மும்பை பயங்கரவாத தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தாகூர் ராணாவிடம் மும்பை குற்றப்பிரிவு போலீசார் 8 மணி நேரம் விசாரணை. அதிகாரிகளின் கேள்விகளுக்கு சரிவர பதிலளிக்காமல் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என தகவல். சபரிமலையில் இயற்கை மரணமடையும் பக்தர்கள் குடும்பத்திற்கு 3 லட்சம் நிவாரண உதவி. திருவிதாங்கூர் தேவஸ்தானம் முடிவு. ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கைலாஸ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்குகிறது. ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலத்தில் யாத்திரை மேற்கொள்ளப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. ரோம் நகரில் உள்ள மரியா மாகியோர் பசிலிக்காவில் போப் பிரான்சிஸ் உடல் நல்லடக்கம். லட்சக்கணக்கானோரின் கண்ணீருக்கு இடையே நடைபெற்ற இறுதி நிகழ்ச்சி. மறைந்த போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பாரம்பரிய முறைப்படி நடைபெற்ற இறுதிச் சடங்கில் உலகம் முழுவதிலும் இருந்து கிறிஸ்துவ பேராயர்கள் கலந்து கொண்டனர். பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான நடுநிலையான மற்றும் வெளிப்படையான விசாரணையில் இணைய தயார். பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. வேட்டிகனில் நடைபெற்ற போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கின் போது சந்தித்துக் கொண்ட ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி. யுக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து தலைவர்கள் பேசிக் கொண்டதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் பயணத்தை தவிர்க்குமாறு கனடா மக்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் எச்சரிக்கை. பகல்காம் தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலியாக அறிவிப்பு. ஈரான் துறைமுகத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்து. விண்ணை முட்டும் வகையில் வெடித்துச் சிதறிய விபத்தில் 14 பேர் பலி, 500க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா, பஞ்சாப் இடையிலான லீக் ஆட்டம் மழையினால் ரத்து. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கல். ஐபிஎல் தொடரின் 45வது லீக் போட்டியில் இன்று மும்பை எதிர்கொள்கிறது லக்னோ ஜெயின்ஸ் அணி. இரவு நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை.
ஐபிஎல் தொடரில் சென்னை பஞ்சாப் அணிகள் வரும் 30ஆம் தேதி பல பரீட்சை. சேப்பாக்கம் மைதானத்தில் போட்டி நடைபெறும் நிலையில் டிக்கெட் விற்பனை இன்று காலை தொடக்கம். ஐபிஎல் ஏலத்தில் சரியான வீரர்களை நாங்கள் எடுக்கவில்லை என சிஎஸ்கே பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஒப்புதல். இல்லாத ஒன்றை அணியில் தேட முயற்சித்ததும் தோல்விக்கு காரணம் என வருத்தம். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் டென்னிஸில் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி. ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் இத்தாலியின் மேட்டியோ அர்னால்டிடம் வீழ்ந்தார். ராகு கேது பெயர்ச்சியொட்டி திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம் கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு.